ஜனவரி மாதம் நடுப்பகுதி அளவில் காசாவுக்கு முதல் கட்டமான சர்வதேச படைப்பிரிவுகள் அனுப்பப்படும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் காசாவினுடைய எல்லா பகுதிகளிலேயுமே இஸ்ரேல் இப்படியான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழலில் தான் காசாவில் இன்னும் ஒரு முக்கியமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. அது என்ன தாக்குதல்னா, ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய அகராதியில், எங்களுடைய டிக்ஷனரியிலேயே சரண்டர் என்கிற ஒரு வார்த்தை கிடையாது. சரணடைதல் என்பது எங்களுடைய அகராதியிலேயே கிடையாது. எனவே அது நடக்காது. ஒப்பந்தப்படி நீங்கள் நடக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே சண்டைகள் ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு நினைவூட்டி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த பயங்கரமான தாக்குதல்கள் 2 ஆண்டுகளை தொடர்ந்த நேரத்தில் தற்போது அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருந்தாலும் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் படுபயங்கரமான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் யுத்த நிறுத்தம் என்றொன்று ஏற்படுத்தப்பட்டு 48வது நாளான இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, சர்வதேச மன்னிப்பு சபை, அதாவது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையின்படி சர்வதேச மன்னிப்பு சபை காசாவில் இஸ்ரேலுடைய இனப்படுகொலை நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. காசாவில் இஸ்ரேலுடைய இனப்படுகொலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகம் ஏமாந்து விடக்கூடாது. காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளை உடல் ரீதியாக அழிப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை நிலைமைகளை இஸ்ரேல் தொடர்ந்து உட்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் மேலே அம்னஸ்டி இன்டர்நேஷனல் விடுத்திருக்கிறது. அதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலுடைய அதிகாரிகள் காசாவுக்குள்ள மிருகத்தனமான கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள். உதவிகள், அத்தியாவசியமான தேவைகள் எதையுமே உள்ளே நுழைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களை யுத்தத்தை விட கொடுமையான ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளி வாழ்வதை விட அவர்கள் சாவதற்கான வழியை திறந்து விடுவதற்கான ஏற்பாடாக இருக்கிறது. எனவே இஸ்ரேல் யுத்தம் பண்ணி அப்பாவிகளை கொன்றது ஒரு புறம், தற்போது அவர்களுக்கு தேவையான உதவிகள் உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதினூடாகவும் அவர்களை கொல்வதற்கு எத்தனிக்கிறது என்கிற குற்றச்சாட்டுக்களை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், காசாவில் யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக 374 காசா அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதிலே 136 பேர் குழந்தைகள் என்கிற தெளிவான பட்டியலையும் இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு வெஸ்ட் பேங்க், மேற்கு கரையில் இருக்கக்கூடிய கல்கிலியா, அதே போன்று தூபாஸ், துல்கரேம் ஆகிய பகுதிகளில் பல பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இதுவரைக்கும் 61 பாலஸ்தீன அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டசன் கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இடம், கஷ்டப்பட்டு உருவாக்கிய வீடு, அந்த வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு அகதி முகாம்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள் இந்த அப்பாவிகள். அந்த வீடுகளை எல்லாம் இஸ்ரேலுடைய செட்லர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குடியேறுகிற யூதர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள். பாலஸ்தீன மக்களுடைய இடங்கள் தொடர்ந்து இப்படி அபகரிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்கள் இன்றைக்கும் ரஃபா பகுதிகளில் தொடர்ந்து இருக்கிறது. இஸ்ரேலுடைய விமானங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஹெலிகாப்டர் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஹெலிகாப்டர் ஊடாக துப்பாக்கி சூடுகளும் நடத்தப்பட்டிருக்கிறது ரஃபா பகுதிகளில் என்கிற செய்திகளை அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்தும் காசாவினுடைய எல்லா பகுதிகளிலேயுமே இஸ்ரேல் இப்படியான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழலில் தான் காசாவில் இன்னும் ஒரு முக்கியமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. அது என்ன தாக்குதல்னா, உண்பதற்கு உணவுகள் இல்லை காசா மக்களுக்கு, குடிப்பதற்கு தேவையான சுத்தமான நீர் இல்லை, எடுப்பதற்கான மருந்துகள் இல்லை, உடுப்பதற்கான ஆடைகள் இல்லை, தங்குவதற்கு தேவையான இடங்கள், அதாவது வீடுகள் இல்லை, தற்காலிக டென்ட்டுகள் கூட உள்ளே அனுமதிக்கப்படாத நிலையில் காசாவுக்குள்ள ஸ்மார்ட் போன்களை
குறைந்த விலையில் அனுமதிக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம். தேவையான எதையுமே உள்ள அனுமதிக்கல, ஆனா ஸ்மார்ட் போன்களை மட்டும் உள்ளே அனுமதிச்சு கொண்டிருக்கிறாங்க என்கிற நிலையில காசாவில் இருக்கக்கூடிய காசா மருத்துவமனைகளுடைய டைரக்டர் ஜெனரல்கள் உட்பட காசாவினுடைய சுகாதாரத்துறையைச் சேர்ந்த பல பேர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், காசாவுக்குள் அனுமதிக்கப்படுகிற புதிய ஸ்மார்ட் போன்கள் காசா மக்களுக்கு மிக பெரும் அழிவை தருகிறது என்பதுதான். என்னன்னா, அந்த ஸ்மார்ட் போன்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் போதே வெடித்து சிதறுகிறது, இதனால் உயிராபத்துக்கள் ஏற்படுகிறது. இதனை இஸ்ரேல் திட்டமிட்டே காசாவுக்குள் அனுமதிக்கிறது. அதாவது குண்டு போட்டு அப்பாவி மக்களை கொல்றதுங்கிறது ஒரு புறம், உணவு கொடுக்காம கொல்றதுங்கிறது இன்னொரு புறம், மறுபுறமாக அவங்களுக்கு உணவே கொடுக்காம மருந்த கொடுக்காம ஸ்மார்ட் போன்களை குறைந்த விலையில் உள்ளே அனுப்பி அதை வாங்குகிறவர் அதனூடாகவே மரணிக்கக்கூடிய அளவுக்குண்டான நிலைமை உண்டாக்கப்படுகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும், இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற சர்வதேச அளவில் குரல்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரஃபாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் செய்கிற குற்றங்கள் அப்பட்டமான யுத்த நிறுத்த மீறல் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. நமக்கெல்லாம் தெரியும், ரஃபாவினுடைய சுரங்க பாதைகளுக்குள்ளாக 150 தொடக்கம் 200 அளவுக்குண்டான பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து பேசப்படுகிற நேரத்தில் அவர்கள் இன்னும் வெளியேற்றப்படவில்லை. இதுதான் ரஃபாவினுடைய அந்த யுத்த நிறுத்த எல்லை கோடுகளாக இருக்கிறது. அதாவது தற்போது இருக்க இந்த எல்லோ பார்டர், இந்த எல்லோ பார்டர் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நிற்கிறது. படிப்படியாக இப்படித்தான் அவர்கள் வெளியேற வேண்டும் என்கிற ஒப்பந்தம் தான் எட்டப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எல்லோ பார்டருக்கு உள்ள ரஃபா பகுதிகளில் 120 தொடக்கம் 200க்கு உட்பட்ட பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் பங்கருக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. அவங்க பங்கர்ல இருந்தே இன்னொரு பங்கர் வழியாக தோண்டிக்கிட்டு வெளியே வாரதுங்கிறது அசாத்தியம். எனவே தான் அவர்களை அங்கிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பந்தத்திலேயே பேசப்பட்ட நிலையில் அவர்களை வெளியே அனுப்பாமல் தொடர்ந்து பங்கருக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற நிலையில் அதிலிருந்து வெளியேறிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையில் நேற்றைய தினம் துப்பாக்கிச் சூடு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. இறுதியாக இஸ்ரேலுடைய விமானப்படை மூலமாக குண்டுகள் போடப்பட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த 3 போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தொடர்ந்தும் இந்த அநியாயத்தை இஸ்ரேல் செய்து வருகிறது. ஒப்பந்த பிரகாரம் அவர்களை வெளியே விட வேண்டும், ஆனால் வெளியே விடாமல் அவர்களை சரணடையுமாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுவும் ஆடைகள் இல்லாமல் உள்ளாடைகளோடு மாத்திரம் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய அகராதியிலே, எங்களுடைய டிக்ஷனரியிலேயே சரண்டர்ங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. சரணடைதல் என்பது எங்களுடைய அகராதியிலேயே கிடையாது. எனவே அது நடக்காது. ஒப்பந்தப்படி நீங்கள் நடக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே சண்டைகள் ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு நினைவூட்டி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இப்படியான சூழல்ல தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை இராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய சமூக ஊடக கணக்குகள், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்களோ எல்லாவற்றையுமே கண்காணிப்பதற்கான ஒரு தனிப்பிரிவை உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். அதில் கடந்த கால பதிவுகள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டால், பல வருடங்களாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதற்குரிய தகுதி வாய்ந்த அதிகாரிகளை நியமித்து ஒரு உளவு பிரிவையே 2500 பேர் கொண்ட படையொன்றையே உருவாக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அந்த சோல்ஜர்கள் பயன்படுத்துகிற சமூக வலைதள கணக்குகளின் மூலமாகத்தான் மொத்தமாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் மேல அட்டாக் பண்றதுக்கு இஸ்ரேலுடைய சோல்ஜர்களுடைய சோசியல் மீடியா அக்கவுண்டுகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால அவை அத்தனையுமே மொத்தமாக செக் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு தனி படைப்பிரிவை அதற்காக சைபர் கிரைம்ல உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எந்த வகையிலெல்லாம்
ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்காவினுடைய கண்காணிப்பு துறை சார்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அமெரிக்கா ஒரு கால அட்டவணையோட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ஜனவரி மாதம் நடுப்பகுதி அளவில் காசாவுக்கு முதல் கட்டமான சர்வதேச படைப்பிரிவுகள் அனுப்பப்படும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை மொத்தமாக களைவதற்காக அவர்கள் ஆயுதங்களை கீழே வச்சுட்டு மொத்தமாக சரணடையணும், அதுக்காகத்தான் நாங்கள் சர்வதேச படைப்பிரிவுகளை அனுப்புறோம்ங்கிறாங்க. இந்த சர்வதேச படைப்பிரிவுகளுக்கு எங்களுடைய படையும் வரும் என்று சொன்ன அல்ஜீரியா உள்ளிட்ட நாடுகள் நாங்கள் அனுப்ப மாட்டோம்ட்டாங்க. பல நாடு, ஜோர்டான் ஏற்கனவே அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. கத்தர், டர்க்கியினுடைய படைகள் உள்ள வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்குது. இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் போக வேண்டிய இடத்துல இருப்பது இந்தோனேஷியாவினுடைய படையும் ஈஜிப்டினுடைய படையும். ஈஜிப்ட் கண்டிப்பாக அனுப்புவாங்க என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது. அப்படி உள்ளே வந்தால் அரபு நாடுகளுடைய படைகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் இடையிலேயே சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதுதான் இஸ்ரேலுக்கு தேவையானதும் கூட என்கிற நிலையில தான் அல்ஜீரியா உள்ளிட்ட நாடுகள் நாங்கள் படைகள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஜனவரி மாதம் நடுப்பகுதிகளில் முதல் கட்ட துருப்புகள் உள்ளே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை அந்த நேரத்தில் தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் லெபனானோடு யுத்தம் முடிந்த பிறகும் பெரும்பாலான இஸ்ரேலிய மக்கள் லெபனானுடைய எல்லை கிராமங்கள், இஸ்ரேல் இருக்கக்கூடிய லெபனானுடைய எல்லை கிராமங்களுக்கு வருவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. எல்லை நகரங்களாக இருக்கக்கூடிய மெட்டுல்லா, ஷமோனா போன்ற பகுதிகளில் யாருமே வருவதற்கு அஞ்சுகிறார்கள். ஏன்னா அந்த மெட்டுல்லாவை மொத்தமாகவே ஹிஸ்புல்லா அழிச்சாங்க, கிரியாத் ஷமோனாவை மொத்தமாக அழிச்சாங்க. ஒரு கோஸ்ட் சிட்டி என்று, அதாவது பேய் நகரம். இஸ்லாத்தில் பேய் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அப்படின்னு ஒன்று இஸ்லாம் நம்புறது கிடையாது. உலகத்தில் அப்படி பேய் பிசாசுங்கிறது ஒன்று கிடையாது. மரணிச்சிட்டாருன்னா மரணிச்சிட்டார் தான், மரணிச்சவர் திரும்ப பேயாக வருவாருங்கிற நம்பிக்கையெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அப்படி ஒன்று இருக்கும்னா உலகமே இயங்காது. யதார்த்தமாகவே அப்படி ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த பேச்சுக்கு சொல்லுவாங்களே கோஸ்ட் சிட்டி, பேய் நகரம்னு, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அன்றைய நாட்களில் இஸ்ரேலிய பத்திரிகைகளை செய்தி வெளியிட்ட இந்த கிரியாத் ஷமோனா, மெட்டுல்லா எல்லாமே கோஸ்ட் சிட்டி மாதிரி இருக்குது. அங்கே ஆட்களை வாழ முடியாத அளவுக்கு ஹிஸ்புல்லாக்கள் கடுமையாக அந்த நகரங்களை அழிச்சிட்டாங்க. அந்த நகரத்துகளை வசிக்கக்கூடிய இஸ்ரேலிய யூதர்களில் 48% மட்டும்தான் மெட்டுல்லாவுக்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று கிரியாத் ஷமோனாவுக்கு 30% தான் வருகை தந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் வருவதற்கு அஞ்சுகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், கிரியாத் ஷமோனாவினுடைய மேயர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெட்டுல்லா, கிரியாத் ஷமோனா பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள் 50% கடைகள் தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, வேறு யாருமே வருவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் நேற்றைய தினம் வெள்ளை மாளிகைக்கு வெளியிலே 2 அமெரிக்காவினுடைய சோல்ஜர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதல்களை நடத்தியவர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த குடிமகனாக அறியப்படக்கூடிய ரஹ்மானுல்லா லக்னாவால் என்கிறவர் தான் செய்திருக்கிறார் என்கிறது அமெரிக்காவினுடைய FBI. இந்த செய்திகள் தற்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது. அவர் மேலேயும் FBI துப்பாக்கி சூடு தாக்குதல்கள் நடத்தியதாகவும், அவரால் தாக்குதலுக்குள்ளான 2 சோல்ஜர்கள் ஹாஸ்பிட்டலில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதாகவும், அதே போன்று FBI-யால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரஹ்மானுல்லா என்கிறவரும் அவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தாக்குதலுடைய அடிப்படை காரணம் என்ன என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் இந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் 2021 ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கன் போர்சஸ் வெளியாகிற போது அவர்களோடு சேர்ந்து அமெரிக்காவுக்கு வந்தவர். இவர் அமெரிக்காவில் அமெரிக்கன் போர்சஸ் இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து தாலிபான்களுக்கு எதிரான சண்டைகளில் கலந்து கொண்டவர், யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சோல்ஜர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்போது அவர் சட்டவிரோதமாக, அவருடைய விசா காலம் முடிஞ்சதுக்கு பிறகு சட்டவிரோதமாக அங்கே தங்கி இருக்கிறார் என்றும், அமெரிக்காவினுடைய சிறப்பு நடவடிக்கை படைகளோடு இணைந்துதான் ஆப்கானிஸ்தானில் இவர் செயல்பட்டார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் மொத்தமாகவே அமெரிக்க படைகளோடு தான் செயல்பட்டிருக்கிறாருங்கிறது தெளிவாக தெரியுது. எனவே இவர் அந்த குழுவை சேர்ந்தவர், இந்த குழுவை சேர்ந்தவர் என்கிற பேச்சுக்களுக்கு போகிறதுக்கான வழி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படியான சூழலில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இது தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவரை
விலங்கு, ஒரு அனிமல் என்று சொல்லி அவர் வர்ணித்திருக்கிறாரு. உண்மையும் கூட, யாரும் யாரையும் அநியாயமாக கொல்லக்கூடாது, அப்படி செய்கிறவர்கள் மிருகத்தை விட மோசமானவர்கள் என்கிறத மாற்று கருத்து கிடையாது. இதே வார்த்தையை இஸ்ரேலுக்கு அவர் பயன்படுத்துவாராங்கிற கேள்வியும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர் அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்னு கேட்டால், பைடன் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறுகிற நேரத்தில் கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் குடிபெயர்ந்தார்கள். அதற்கு பிறகு 2 மில்லியனுக்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவுக்குள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இவர்களால் தான் அமெரிக்காவில் பிரச்சனை. எனவே இவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். குறிப்பாக ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்காவுக்கு பைடன் காலத்தில் யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லாத அத்தனை பேரையுமே வெளியே அனுப்புங்க என்று உடனடியாக உத்தரவு போடப்பட்டிருக்கார். இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுகிறது. என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறணுங்கிறதுல, இந்த குடியேறிகள் யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தவர். அதற்கு பிறகு நிறைய சட்டங்களை எல்லாம் அதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்தியர்கள் உட்பட பல பேரும் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தள்ளிவிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் அமெரிக்காவோடு இணைந்து செயலாற்றிய ஒரு இராணுவத்தில் செயல்பாற்றிய ஒருவனாக இருக்கிறான். அவன் தான் தற்போது துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, ஆப்கானிஸ்தானில் இருந்து யாரெல்லாம் அமெரிக்காவுக்குள்ளே வந்தாங்களோ அத்தனை பேரும் வெளியே போங்க, எல்லாருடைய டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணுங்க என்று உடனடியாக அமெரிக்க அதிபர் அவருடைய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறாருன்னா, அவரை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து வந்தவங்களை வெளியேற்றணும், குறிப்பாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்திருக்கிறவங்களை வெளியேற்ற வேண்டும். அதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றதா என்கிற கேள்விகளும் சர்வதேச ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே எழாமல் இல்லை. இப்படி பல சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிற நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தில் இதுவரைக்கும் நிம்மதி திரும்பாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.